Hi everyone, வணக்கம் and welcome back to JV's Creative Home. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமலையும் அன்பாக்சிங் பண்ணாமலையுமே பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரேன். யூஸ் பண்ணா ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, இதுக்கப்புறமும் இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமலே அப்படியே வேஸ்ட் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வாங்கின உடனே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெமோ காமிக்கும் பொழுது யூஸ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாக்ஸ்குள்ள வச்சு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பத்துல இருந்தே ஒரு 1.5 வருஷமா இந்த பாக்ஸை நான் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கேன். இனிமேலும் என்னால பாதுகாக்க முடியாது. பிகாஸ் என் பொண்ணு அது மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சுட்டா, உட்கார ஆரம்பிச்சுட்டா. பாக்ஸே பாத்தீங்கன்னா நீங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணும்போது பாப்பீங்க, பாக்ஸே ரொம்ப டேமேஜா இருக்கும். புதுசா இருந்த பாக்ஸ் அவளாலேயே முக்காவாசி அவளோட இந்த சுட்டித்தனத்தினாலே அந்த பாக்ஸோட அட்டையெல்லாம் கிழிஞ்சிடுற நிலைமை உண்டாயிடுச்சு. அது உள்ள இருந்த தர்மாகோலே உடையிற அளவுக்கு எல்லாம் ஏறி நின்று விளையாட ஆரம்பிச்சுட்டா. ஸோ இதுக்கப்புறமும் உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வாங்கி வேஸ்ட். ஒரு நல்ல டீல் போயிட்டு இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நல்ல டீல் போயிட்டு இருந்துச்சு. இதோட MRP பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 சம்திங் என்னவோ வந்துச்சு. பட் ஆனா ஆஃபர்ல பாத்தீங்கன்னா அதுல பாதி 10,000க்கு தான் நாங்க பை பண்ணோம். ஸோ இது நல்ல டீலா இருந்ததுனால என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்பத்துல இருந்து இதை பொக்கிஷமா ஒரு 1.5 வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, இனிமேலும் டிலே பண்ணாம ப்ராடக்டை ஓபன் பண்ணி கிச்சன்ல கவுண்டர் டாப்ல வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இதுதாங்க நான் வாங்கின வேர்ல்ஃபுல்லோட மேஜிக் குக் ப்ரோ மைக்ரோ ஓவன். ஸோ பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். உள்ள ப்ராடக்ட்டுமே ரொம்ப பெரிய மைக்ரோ ஓவன் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 32 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட மைக்ரோ ஓவன். இது ரொம்ப பெருசும் கூட. ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு மைக்ரோ ஓவன். நான் வாங்குறோம் கொஞ்சம் பெருசா வாங்கிடலாமே, நல்ல டீலும் போயிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன மைக்ரோ ஓவனே பாத்தீங்கன்னா 12,000 15,000 போயிட்டு இருக்கு. இது நல்ல டீல்ல போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கியாச்சு. இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாக்ஸை பார்த்தாலே தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு பாக்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா 1.5 வருஷமா முடிஞ்ச அளவுக்கு நான் பாதுகாத்து வச்சுட்டேன் இந்த பாக்ஸை. இந்த வீட்டுக்கு இப்ப இந்த 1 மந்தா தான் இந்த பாக்ஸ் இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு. பிகாஸ் கவுண்டர் டாப் மேல வைக்க முடியல. பாக்ஸை பிரிச்சுட்டு வச்சா மட்டும்தான் கவுண்டர் டாப்ல கரெக்டான ஸ்பேஸ் இருக்கு, வைக்க முடியும். பாக்ஸோட வச்சோம்னா நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லாம போயிடுது. ஸோ அதனால நான் ஹால்லயே இந்த சோஃபா இருக்குல்ல, இந்த சோஃபா பக்கத்துலயே தான் கார்னர்ல வச்சிருந்தேன். கார்னர்ல வச்சிருக்கிறதுனால என்ன பண்றா, அது மேல ஏறி ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சு. பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இங்க முன்னாடி இருக்க லேபிள் இதெல்லாம் புதுசாவே இருந்தது. அவ பெண்ணை வச்சு குத்தி கிழிச்சு இந்த அளவுக்கு ஒரு கொடுமைகளை பண்ணிட்டா. உள்ளயும் பாத்தீங்கன்னா ஏறி மிதிச்சு மிதிச்சு உள்ள இருந்த தர்மாகோல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப உள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றெல்லாம் சேர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமும் அந்த ப்ராடக்டை நம்ம வச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பாக்சிங் வீடியோ எடுத்துட்டேன் இன்னைக்கு. இது கூட ஒரு புக்கும் கொடுக்குறாங்க. இது உள்ள இருந்த புக்கையும் எடுத்து மேல இந்த ஃப்ரண்ட் பேஜை எப்படி கிழிச்சு வச்சிருக்கா பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காசு கொடுத்து வாங்கணும், ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம். ஆனா அந்த பொருளை இந்த அளவுக்கு குழந்தை வேஸ்ட் பண்றத குழந்தையும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றும் தெரியாது குழந்தைக்கு. இது ஒரு விளையாட்டு பொருள், ஒரு டேபிள் அப்படின்னு நினைச்சு விளையாடிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. நம்ம தான் நம்மளோட பொருளை சேஃப்டியா பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்தா சேஃப்டி கிடையாது, நம்மளோட கிச்சன்ல வச்சிடலாம். கன்வென்ஷன் கிரில் பிளஸ் கன்வென்ஷன் மெத்தட்ல இருக்க ஒரு ஓவன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். சோலோ கூட இருக்கு. சோலோ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. அதுல வெறும் ரீஹீட் பர்பஸ்க்கு மட்டும்தான் சோலோ. விலை கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 5,000 சம்திங் அரௌண்ட்ல தான் வந்துச்சு. பட் ஆனா நம்ம வெறும் ரீஹீட் பண்ணிக்கிறதுக்கு மைக்ரோவேவ் தேவை கிடையாதுல்ல. நம்ம ஒரு ரெசிபிஸ், அதாவது டிஃப்ரெண்டா ஒரு ரெசிபிஸ் செய்யறோம், தந்தூரி கிரில்லு, இதுவே கேக். எனக்கு மெயின் பர்பஸ் கேக் மேக்கிங்காக நான் வாங்கினேனே. எனக்கு கேக் செய்ய ரொம்ப பிடிக்கும். அது நம்ம சும்மா வீட்டுல குக்கர்லயோ இல்ல நான்ஸ்டிக் பேன்லயோ நம்ம வீட்லயே ஓவன் இல்லாம செய்யற மெத்தட்லாம் எனக்கு ரொம்ப பெருசா விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் ஓவனுக்கு மாறினேனே. ஸோ இது உள்ள எப்படி இருக்குன்றத நான் ஷேர் பண்றேன். ஸோ
சேஃப்டியா தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. கடையில இருந்து வாங்கும் பொழுது சேஃப்டியா பேக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஓவன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா டர்னபிளோட ரிங் வருது. இது உள்ள வச்சுட்டு இதுக்கு மேல வந்து இந்த கிளாஸ் ட்ரே வைக்கணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப 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 மஸ்ட். இது வந்து கூடவே கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம இந்த பாக்ஸை பிரிச்சு இது உள்ள இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கவுண்டர் டாப்ல எடுத்துட்டு போய் செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அப்புறம் மைக்ரோவேவ் உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டும் இருக்கும், கிரில் ஸ்டாண்டும் இருக்கும். அது உள்ள இருக்கு, மேல வைக்கல. மேல வச்சா கொஞ்சம் என்ன சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஷாப்ல இருந்து வாங்கும் பொழுதே உள்ள வச்சே பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கிரில் ஸ்டாண்டும் உள்ள இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஓவனை ஃபிட் பண்றதுக்கான இடம் வந்து இந்த கார்னர்ல தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்றபடி வேற எங்கேயுமே வைக்க முடியாது. ஹாலில் வைக்கலான்னு பார்த்தாலும் வந்து குட்டீஸோட டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால இந்த கார்னர்ல வச்சிடலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல அங்கே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஓன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மாதிரி பெரிய மைக்ரோவேவ் வாங்கினா கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டும் பொழுதே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மைக்ரோவேவ் இருந்தா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கொஞ்சம் பெருசு ஓவர் தான். பட் ஆஃபர்ல 50% ஆஃபர்ல பாதிக்கு பாதி ரேட்டுன்றப்போ கொஞ்சம் அதை யோசிச்சு நான் கொஞ்சம் பெருசாவே வாங்கிட்டேன். ஒரு வழியா மைக்ரோ ஓவனை வந்து கவுண்டர் டாப் மேல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாக்ஸ்ல இருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவன்ல எப்படிலாம் ரெசிபிஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே பேக் டு பேக் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். அதாவது மைக்ரோவேவ் ஓவன் குக்கிங் அப்படின்னு ஒரு சீரியஸே ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய ரெசிபிஸ் மைக்ரோவேவ் பத்தின டிப்ஸ் எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க பார்க்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.